ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா we are in chapter 8. 7 chapters வந்து we completed already. ஸோ chapter 8ல இருக்கக்கூடிய PYQs நம்ம பார்க்க போகிறோம். இந்த chapter 8ல வந்து பார்த்தோன்னா the number of problems அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மி தான். நமக்கு அதிகமாக இந்த சாப்டர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரம் தான். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் அப்படின்றதில் யூ ஹாவ் காமா ரே, எக்ஸ்ரே, அல்ட்ராவயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ். இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், உங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரிப்பீட்டட். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில தியரி கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சாப்டரில் நமக்கு வந்து ஐ திங்க் ஒயிட் வில் பி ஃபைன். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். உங்களுக்கு தெரியும் கண்டக்ஷன் கரண்ட் அப்படின்றது அந்த ஒயரில் இருக்கும் இல்லையா. வி ஹாவ் அ சர்க்யூட் இந்த மாதிரி இல்லையா. இதில் நம்ம வந்து ஏசி சோர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம், எனக்கு வந்து கெப்பாசிட்டர் இருந்தது. இதை வந்து நம்ம கண்டக்ஷன் கரண்ட் ஐசி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் நத்திங் பட் யோர் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இல்லையா. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். பிகாஸ் எனக்கு அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும் இல்லையா. அப்போ இங்கே டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கண்டக்ஷன் கரண்ட் வந்து இந்த ஒயரில் போகக்கூடிய flow of electrons, right? I repeat, conduction current is due to flow of electrons in the wire, whereas in the displacement current, right, in the displacement current அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி it is due to electric field in between the plates. அவ்வளவுதான், இதுதான் small differentiation. அடுத்து வந்து we have magnetic field amplitude, B naught இது actually, okay, B naught, okay, B naught, which is magnetic field. Find the electric field amplitude. Electric field amplitude என்ன? நம்ம வந்து velocity selector அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து we have studied in chapter 4. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம QVB which is your Lorentz force and then QE which is your electrostatic force. இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணியிருப்போம். எனக்கு வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயும் போகும்போது எனக்கு இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வித்தவுட் எனி டீவியேஷன் இட் மூவ்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இந்த இடத்துல இந்த Q அண்ட் தென் இந்த Qவை நம்ம கேன்சல் பண்ணும்போது யூ ஹாவ் த ரிமைனிங் டேர்ம் டு பி இது VB ஈக்குவல் டு E அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்குறாங்க. யூ நோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் B which is given in the question, 510 nano. Repeat, nano, small n, nano which is 10 to the power minus 9. And then V is nothing but velocity, right? Here the velocity obviously an electric field and then magnetic field which is the combination of electromagnetic waves. Electromagnetic waves உடைய வேகம் உங்களுக்கு தெரியும் speed of light க்கு சிமிலரா இருக்கும். அப்ப here V is nothing but 3 into 10 to the power 8 and then B is nothing but the magnetic field which is 10 to the power minus 9 equal to E. So இதை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா யூ கெட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ. எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிடும். அடுத்து வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் விச் இஸ் இது வந்து எனிதிங் எல்ஸ்? செகண்ட் ப்ராப்ளம்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வெலாசிட்டி செலக்டர்ன்ற டாபிக் வந்து एक्चुअली டெலிட்டட் தான். யா, ஸோ அது இந்த क्वेश्चन பாசிபிள் அது. இந்த ஈக்குவேஷன் தானே நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருக்குமே. இந்த ஈக்குவேஷன் இருக்கே, இது இருக்கு சார். இட்ஸ் தேர். யா சார். யா, யூ ஹேவ் டு, ரைட்? யா, ஓகே, தேங்க் யூ சார். யா, ஃபைன். ரைட், நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ, வில் ட்ரை டு சார்ட் இட் அவுட். பட் எல்லாமே ரொம்ப பேசிக்காக இருந்ததுனால will come for this one. In the ray optics இடையில ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் EMW வரும். இந்த ரே ஆப்டிக்ஸ் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. I couldn't make PPT அந்த மாதிரி இருக்குது பிகாஸ் so much problems are there.
ஸோ அதுலேயும் கொஞ்சம் வந்து பேஸ்ட் அப்பான் the repeated content I have shortlisted few things. ஸோ அதெல்லாம் வந்து லைக் இப்போ நீங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா your core concept will be very clear. நம்ம இந்த இடத்துல பார்க்குறத பாருங்களேன், 2 thin lens L1 and L2 ரெண்டு லென்ஸ் இருக்குது. அண்ட் தென் அதில் வந்து L1 and L2 அப்படின்றதையும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் லென்ஸ் அண்ட் செகண்ட் லென்ஸ் அதனுடைய ஃபோக்கல் லென்த்தும் they have mentioned very clearly, which is 24 and then -18 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டு லென்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு லென்ஸுக்கான ஃபோக்கல் லென்த்தும் அவங்க தெளிவாக கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபோக்கல் லென்த்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன்று வந்து ப்ளஸில் இருக்கிறதையும் இன்னொன்று வந்து மைனஸில் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? ஓகே, வில் கம் டு தட், டோன்ட் வரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எனக்கு ஆர் பிளேஸ்ட் 45 சென்டிமீட்டர் அப்பார்ட், ரைட்? அந்த லென்ஸ் பாருங்கள் 45 சென்டிமீட்டர் அப்பார்ட் அப்படின்றது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து an object of height 1 சென்டிமீட்டர், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான், அந்த ஆப்ஜெக்டுடைய ஹைட் வந்து 1 சென்டிமீட்டரில் இருக்குது, ரைட்? 1 சென்டிமீட்டரில் இருக்குது. இஸ் பிளேஸ்ட் 36 சென்டிமீட்டர், ரைட்? ஐ ரிப்பீட், இஸ் பிளேஸ்ட் 36 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லென்ஸ் 1, ரைட்? இன் ஃப்ரண்ட் ஆஃப் லென்ஸ் 1. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த பொசிஷன், நேச்சர் அண்ட் தென் ஹைட் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு. இப்போ நீங்கள் இதில் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் வெரி கிளியர்லி. யூ ஹேவ் ஃபோக்கல் லென்த் வந்து இது பாசிட்டிவில் இருக்குது, இது வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போது நெகட்டிவ் அப்படின்னாவே இது லென்ஸுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸு அண்ட் தென் இது வந்து கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் அண்ட் தென் கான்கேவ் லென்ஸ், இந்த ரெண்டு லென்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போ நமக்கு டயக்ராம் எப்படி இருக்கும் பாருங்கள், விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கான்கேவ் லென்ஸ் இருக்குது, ரெண்டு லென்ஸ் இருக்குது. ஓகே, வீணோ இது வந்து என்னுடைய பிரின்சிபல் ஆக்சஸ். என்ன சொல்கிறாங்க, ரெண்டு லென்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு லென்ஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பாருங்கள் 45 சென்டிமீட்டர். அதுக்கு தான் கேள்வியை படிக்கும்போது அதை ட்ரை டு விஷுவலைஸ், அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகே, அதை டயக்ராமை வரைஞ்சிங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு, ரைட்? அப்போ இது சொல்லியாச்சு. அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து 1 சென்டிமீட்டர் ஹைட்டாக, பாருங்க ஹைட்டு வந்து 1 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்கு. இஸ் பிளேஸ்ட் 36 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லென்ஸ் 1. இது பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 36 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ யூ ஃபைண்ட் த பொசிஷன், நேச்சர் அண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபைனல் இமேஜ். ஃபைனல் இமேஜ் எங்கே இருக்கும், இந்த ரெண்டாவது லென்ஸ்லேருந்து வர்றது தான் என்னுடைய ஃபைனல் இமேஜாக இருக்க முடியும். நல்லா கவனிங்க, கேள்வி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம யூ வந்து என்ன சொல்லிட்டோம், 36 சென்டிமீட்டர். யூ இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ், ஸோ மைனஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லென்ஸ் 1 இருக்குது, லென்ஸ் 2 இருக்குது. அப்போ லென்ஸ் 2க்கு இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் வேறு, லென்ஸ் 1க்கு இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் வேறு இல்லையா? இப்போ லென்ஸ் 1ல் இருந்து வரக்கூடிய இமேஜ் தான் லென்ஸ் 2க்கு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஐ ரிப்பீட், லென்ஸ் 1ல் இருந்து வரக்கூடிய இமேஜ் தான் லென்ஸ் 2க்கு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து கொஞ்சம் காஷியஸாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது யூவை நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஃபஸ்ட் ஒன். வி ஆர் டாக்கிங் அபவுட் த ஃபஸ்ட் ஒன். அப்போ ஃபஸ்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து 24 சென்டிமீட்டர்னு இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த்து -18 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிவன் டேட்டா. கிவன் டேட்டாவில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னாவே காலி தான். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு லென்ஸு, அப்போ FU சாரி VU ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு லென்ஸில் எனக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியாது. அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். பிகாஸ் we know F, we know U. அப்போ 1/V1 which is equal to, இது இப்படி போச்சு அப்படின்னா 1/F + 1/U, அதாவது ஃபஸ்ட்டு லென்ஸ் இல்லையா? இதை நான் எழுதிட்டேன். ஓகே, இதிலேருந்து ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் வாட் இஸ் மை V1. அப்போ V1க்கான ஆன்சர் வந்து இதில் கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த V1 தான், ரைட்? இதுதான் வந்து எனக்கு இமேஜ், அந்த டிஸ்டன்ஸு. அந்த இமேஜ் வந்து என்ன ஆகுது, இந்த ரெண்டாவது லென்ஸில் ஃபால் ஆகுது. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை இப்போ நான் ரெக்டிஃபை பண்ண போகிறேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த வீல வந்து எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இது நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒரு 50 சென்டிமீட்டர்னு வருதுன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் தான். ஓகே, 50 சென்டிமீட்டர் வருது.
அந்த 50 சென்டிமீட்டர் நீங்கள் டைரெக்டாக U2ன்னு எடுத்துக்கக்கூடாது. நோ, யூ கேனாட் டேக், பிகாஸ் எனக்கு இந்த ரெண்டு லென்ஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 45 சென்டிமீட்டர்னு ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 50 - 45 அப்படி சப்ராக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வரக்கூடிய அந்த 5 சென்டிமீட்டர் தான் U2வாக இருக்கும். ஐ ரிப்பீட், தட் இஸ் யுவர் U2. ஓகேவா? அப்போ இதிலேருந்து இப்போ உங்களால் V2 வந்து இது வந்து நீட்லேயும் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடான கான்செப்ஷுவல் திங். நீட் எக்ஸாம்லேயும் இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு 2 லென்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 45. எனக்கு இந்த ஃபஸ்ட் லென்ஸ்லேருந்து வரக்கூடிய V1 இருக்கும். அந்த வியை இதோட சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு U2வாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் நம்ம 50 சென்டிமீட்டர் எடுத்தோம். அந்த 50 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த ஃபஸ்ட் லென்ஸ்லேருந்து வரக்கூடிய இமேஜ். இப்போ இந்த இமேஜ் தான் செகண்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக போகுது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு ப்ளஸ் இது என்ன பண்ண போகிறேன், இதை சப்ராக்ட் பண்ண போகிறேன். ரிமைனிங் வரக்கூடிய வேல்யூ மட்டும்தான் U2வாக இருக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து உங்களால் U2 கண்டுபிடிக்க முடியும். ஆல்ரெடி F2 கேள்வியிலே கொடுத்தாச்சு. அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் V2. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மெத்தட். ஓகே, அண்ட் திஸ் வில் பி ஆப்வியஸ்லி எனக்கு வந்து கான்கேவ் இல்லையா, எனக்கு நெகட்டிவில் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ பி ஷுவர் you can solve this. Okay, hope so you understood that. Next பாருங்க, an equilateral prism. ஒரு prismக்கு இப்போ வந்தாச்சு. ஒரு equilateral prism is made up of a material, right? என்னென்ன is made up of a material if the angle of minimum deviation is 30 degree. I repeat, if the angle of minimum deviation is 30 degree, find the speed. Okay, find the speed அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த ப்ரிசம். ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தெளிவாக தெரியும் அப்படின்னா, என்னுடைய லைட் அந்த n அப்படின்றத C/Vன்றதை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. இதை ரே ஆப்டிக்ஸுக்கும் பயன்படுத்த போகிறோம், வேவ் ஆப்டிக்ஸுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? அப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க, மினிமம் டிவியேஷன் வந்து நமக்கு 30 டிகிரி அப்படின்னு நமக்கு வந்து கேள்வியிலே கொடுத்தாச்சு. மினிமம் டிவியேஷனை 30 டிகிரின்னு கேள்வியிலே கொடுத்தாச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் லைட். அடுத்து ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அப்போ நம்ம கோயிங் டு ட்ரா த ப்ரிசம். விஷுவலைஸ் பண்ணுங்கள். ப்ரிசம் இருக்குது. இந்த ப்ரிசமில் வந்து ஒரு லைட் வந்து ஃபால் ஆகுது. இது வந்து எனக்கு நார்மலாக இருக்க முடியும். இதுதான் என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள், யூனோ வெரியபிள். அப்போ மினிமம் டிவியேஷன் சொல்லியாச்சு. அப்போ இங்கே ரிஃப்ராக்ட் ஆகிற இந்த ரே வந்து இந்த பேஸுக்கு பேரலாக போகும். பேரலாக போய் இப்படி நேராக போகணும், பட் போகாமல் இப்படி வந்துருச்சு இல்லையா? அப்போது இது இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறேன், இது இங்கே வருது. இதுதான் என்னுடைய மினிமம் டிவியேஷனை நம்ம வந்து படிச்சிருப்போம். ப்ராக்டிக்கல் ஆப்வியஸ்லி உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் யூ நோ வாட் இஸ் த மினிமம் டிவியேஷன். இந்த ஆங்கிள் தான் 30 டிகிரின்னு கேள்வியில் கொடுத்துருக்கு. அப்போ இதை பேஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் பர்டிகுலர் ப்ரிசம். அப்போ என்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து C/V அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா? C/Vன்றது நமக்கு தெரியுது. நமக்கு என்ன வேணும், இந்த V வேணும். அப்போ தேர்ஃபோர் V இஸ் நத்திங் பட் C/N. ரைட்டா? C/N. சப்போஸ் நமக்கு வந்து இது வந்து கிளாஸ் ப்ரிசம் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ரைட், நமக்கு இங்கே வந்து கிளாஸ் ப்ரிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓப்பனாக இஃப் தே ஹவ் கிவன் கிளாஸ் ப்ரிசம், நீங்கள் இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வேல்யூவை நீங்கள் டைரெக்டாக 1.52 அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் கெட் தி ஆன்சர். எஸ், யூ கேன் கெட் தி ஆன்சர். அதில் எந்த தப்பும் இல்லை. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், எனக்கு இது வந்து 30 டிகிரி ஈக்குவலேட்டரல். அப்போ 60 இல்லையா? ஏன்னா ஈக்குவலேட்டரல் ப்ரிசம் சொல்லிவிட்டேன், எல்லா ஆங்கிலும் எனக்கு 60 டிகிரி தான். ஓகே, அப்போ இது பாருங்கள், இது எனக்கு என்ன சொல்லிட்டான், 30ன்னு சொல்லிட்டானா? இந்த மினிமம் டிவிஷன் எதுனா எனக்கு 30யா? இப்போ அது எனக்கு 30 அப்படின்னு சொல்லும்போது இந்த டேர்மை நான் எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் A இஸ் 60 டிகிரி, அதில் டவுட்டே இல்லை. எனக்கு மினிமம் டிவியேஷன் என்ன சொல்லிட்டாங்க, 30 டிகிரின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட் வி ஹாவ், நம்ம அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் நம்ம ஸ்னெல்ஸ் லாவை பயன்படுத்தியிருப்போம். sin I n1 sin r n2 அப்படின்னு. இந்த n1 அப்படின்றத நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மீடியம் எடுத்திருப்போம். n2ன்றது இந்த கிளாஸ், மறுபடியும் n1க்கு வெளியில் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்முடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை we would have calculated உடைய sin I by sin r அப்படின்னு எடுத்துகிட்டு
which is equal to n2 upon n1 எடுத்திருந்தோம். இந்த n1 உடைய வேல்யூ வந்து 1, இந்த n2வை n ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த வேல்யூ எல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பீங்க. ஐ நம்ம சைன் சின்ஸ் இட் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்றதுனால அந்த ஐயுடைய வேல்யூவை நம்ம படிச்சிருப்போம். a ப்ளஸ் dm உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிவைடட் பை 2. இது சைன் ஐ. சைன் ஆர் என்னது, எனக்கு வந்து r1 r2 சேமாக இருந்திருக்கும் இல்லையா, அப்போ அந்த இடத்துல நம்ம பண்ணியிருப்போம் a பை 2 which is equal to என்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n. ரைட்டா? இப்போ இதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக பயன்படுத்த போகிறோம். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து எனக்கு 60 டிகிரின்னு தெரியும். இந்த மினிமம் டிவியேஷன் கேள்விலேயே கொடுத்துட்டா 30. அப்போ 60 + 30 இஸ் நத்திங் பட் 90. 90 டிவைடட் பை 2 இஸ் 45 டிகிரி. அப்போ சைன் 45 டிகிரி. இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து 60 டிகிரி டிவைடட் பை 2 பிகம்ஸ் 30 டிகிரி. அப்போ சைன் 30 டிகிரிக்கு ஒரு வேல்யூ இருக்குது, சைன் 45 டிகிரிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இது எல்லாம் நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் படித்த வேல்யூ தான், புதுசாலாம் நமக்கு இல்லை. ரைட்? அப்போ எனக்கு சைன் 45 அப்பான் சைன் 30 டிகிரி which is equal to n. இது என்னது, 45 டிகிரி 1/√2. இது என்னது 1/2. அப்போ இது எப்படி எழுதலாம், எனக்கு வந்து 2 அப்பான் √2ன்னு வரும். கரெக்டாக? 2 அப்பான் √2ன்னு வரும். அப்போ என்ன பண்ணலாம், இது √2 அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டால் இந்த 2வை இது ஒன்று மட்டும் போகும், எனக்கு √2 மட்டும் இருக்குது, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் யுவர் n. ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். என்னுடைய n அப்படின்றது c அப்பான் v. நமக்கு என்ன வேணும், இந்த v தான் வேணும். அப்போ c அப்பான் n. c உடைய வேல்யூ 3 × 10⁸ and then இந்த n வந்து √2 of which is 1.414. when you do the calculation you get the speed of light in that particular prism. suppose அது glass prism னு கேள்வியில் கொடுத்தானே, நீ யோசிக்கவே தேவையில்லை. you can write since prism, அதாவது prism is made up of glass, its refractive index n is nothing but 1.52. make it simple. they will give the mark. no, you no need to worry about it. suppose அது எதுவுமே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் you can find. ஓகே, ரெண்டாவது செக்மெண்ட். find the angle of incident if the emergent just grazes one face of the prism. grazes அப்படின்னு என்ன, அதாவது அந்த பேர்லேயே போகுது அப்படின்றத நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ என்னுடைய எமர்ஜென்ட்னா அது இந்த ரே. ஓகே, கடைசியாக எனக்கு வெளியில் வர்ற டேர்ம். அப்போ இது எனக்கு இந்த சர்ஃபேஸ்லேயே கிரேசஸ்னால் அந்த சர்ஃபேஸ்லேயே வருதுன்னு அர்த்தம். இப்போ சர்ஃபேஸ்லேயே நமக்கு எப்போ வரும், நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா டிஐஆர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த டிஐஆரில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம வந்து இருங்க பேஜ் மூவ் ஆகிடுச்சு. டிஐஆரில் நம்ம என்ன படித்தோம், எனக்கு வந்து ஒரு மீடியம் இருக்கும், லாஸ்ட் கண்டிஷன் என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு ரே வந்து எனக்கு இதுலேயே போகும். இதை நம்ம வந்து என்ன சொன்னோம், 90 டிகிரின்னு சொன்னோம். இதை கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொன்னோம். அந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னுடைய ஐசி இஸ் நத்திங் பட் சைன் இன்வர்ஸ் 1/n அப்படின்னு, இல்லையா? 1/n அப்படின்றது தான். இதை தான் நான் வந்து இந்த இடத்துல டைரெக்டாக பயன்படுத்த போகிறேன். ஓகே, ஸோ யூ நோ த வேல்யூ ஆஃப் n. அப்போ சைன் இன்வர்ஸ் இந்த 1/, இங்கே நமக்கு என்ன வேல்யூ வருது, which is you have √2 which is 1.414. 1 divided by அப்படி நமக்கு வரும். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் அ லாகரிதம். பட் நமக்கு லாக் ஷீட் வந்து நமக்கு கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ஸ் நமக்கு மினிமம் டீவியேஷன் இருக்கிறதுனால என்னுடைய R1 என்னுடைய R2 தெரியலன்னு நினைக்கிறேன்ல, என்னுடைய R1 R2 வந்து வில் பி சேம். எது, எனக்கு மினிமம் டீவியேஷன்றதுனால. அப்போ இதிலேருந்து யூ கேன் ஃபைண்ட் யுவர் R1. அப்போ R1 எப்படி எழுதலாம், R1 R2 நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ A மைனஸ் R2. ரைட்? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த R2ன்றது நமக்கு வந்து தெளிவாக தெரியும், நம்ம இங்கே ரிஃப்ராக்ஷனில் கண்டுபிடிச்சது தான். ரைட்? விச் இஸ் யுவர் 45 டிகிரி. ரைட்? அப்போ எனக்கு இது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் 60ன்னு தெரியும். யூ வில் பி ஃபைண்டிங் யுவர் R1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்றது தான் நமக்கு வந்து இருக்கிற வேல்யூ. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சைன் ஐசி சைன் இன்வெர்ஸ் நமக்கு 1/, இது √2 தானே, உங்களுக்கு தெரியுமே √2ன்றது என்னன்றது யூ நோ வெரி வெல், இட் இஸ் நத்திங் பட் 45 டிகிரி. இது இன்னும் சிம்பிளாக இருக்குல்ல, 45 டிகிரி. தட்ஸ் இட், யூ ஃபவுண்ட் தி ஆன்சர். நான் அதை 1/√2 அதை டிவைட் பண்ணுறதுக்கு பெட்டர் யூ கேன் கோ வித் திஸ் ஒன். 1/√2ன்றது 45 டிகிரி. இப்போ தான் நம்ம அதை எழுதணும் இல்லையா?
யூ கேன் ரைட். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பேட்டர்ன். ரைட். ஸோ அதை நமக்கு இந்த இடத்துல கேட்குறது அதுதான். ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஃப் த எமர்ஜென்ட் ரே just graces one phase of the prism. Okay. Next, another one. Again, we are going to talk about the prism here. A prism of refractive index 1.5 and angle 75 degree. Okay, 75 degree is immersed in a liquid. ஒரு லிக்விடில் இம்மர்ஸ் பண்ணுறாங்களாம். ஒரு ப்ரிசம் இருக்குது, அந்த ப்ரிசம் வந்து இம்மர்ஸ் பண்ணுறாங்க 75 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆஃப் லிக்விட் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3/2 இல்லையா? லிக்விட் வந்து √3/2 ஆர் ஐ திங்க் 1.3 1.7 அஃப்கோர்ஸ் யூ வில் கம் டு வாட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஸோ வில் டிஸ்கஸ் தட். பட் ஆனால் டிவைடட் பை 4 இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக அது வாட்டர் இல்லை. ஓகே, இட் இஸ் நாட் வாட்டர். ஸோ அதில் வந்து கொஞ்சம் காஷியஸாக பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் விச் த ரே ஜஸ்ட் அண்டர்கோஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இங்கேயுமே we are talking about total internal reflection. என்ன சொல்கிறாங்க? ஒரு ப்ரிசம் இருக்குது, அந்த ப்ரிசமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேள்வியில் கொடுத்தாச்சு. அதை வந்து வாட்டர் இல்லை, பட் ஏதோ ஒரு இதில் வந்து இம்மர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்மர்ஸ் பண்ணதுக்கான ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 75 டிகிரின்னு கொடுத்தாச்சு. அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கொடுத்தாச்சு, வாட்டருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கொடுத்தாச்சு, ப்ரிசமுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கொடுத்தாச்சு. அண்ட் தென் அது அந்த ஆங்கிளில் இம்மர்ஸ் பண்ணியிருக்காங்களா அதோடைய வேல்யூஸும் கொடுத்தாச்சு. ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் விச் just the ray undergoes total internal reflection. ஸோ இப்போ இந்த total internal reflection நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு லைட் வந்து கிரேசஸ் த சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸை ஒட்டி போச்சு இல்லையா? அப்போ அந்த இடத்துல we are not talking, but we said it is critical angle அப்படின்ற ஒரு டேர்மை வந்து நம்ம பயன்படுத்தியிருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஷின் இஸ் டிஃப்ரெண்ட். ரைட்டா? ஸோ வில் டிஸ்கஸ் தட். இப்போ பாருங்கள், என்னுடைய ப்ரிசம் இருக்குது. ரைட். இந்த ப்ரிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்குது. they didn't mention it is equilateral prism அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கல. ஸோ ஒரு ஃபேஸ் ரைட் இந்த லிக்விடில் வந்து நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னுடைய நார்மல், அதாவது நான் லைட்டாக இன்சிடென்ட் பண்ணுறேன், அதனால் அது நார்மல். ஓகே, அப்போ எனக்கு வந்து இதுதான் என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிளை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நமக்கு கொடுத்தாச்சு 1.5 அப்படின்னு. அண்ட் தென் இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் நமக்கு வந்து கேள்வியில் கொடுத்தாச்சு √2 இல்லை 3√2/4 அப்படின்னு. இதுதான் இந்த லிக்விடுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, த ஆங்கிள் 75 டிகிரி இஸ் இம்மர்ஸ்ட். ஓகே, ஸோ 75 டிகிரி வாட் ஷுட் பி தி வாட் ஷுட் பி தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. இது என்னுடைய இன்சிடென்ட். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இந்த ரே வந்து எப்படி வேணால் போகலாம். they didn't mention it is minimum deviation. ஸோ நமக்கு ஏதோ ஒரு ஆங்கிளில் வந்து எனக்கு எப்படி ரிஃப்ராக்ஷன் ஆகுது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் பட்டு என்ன ஆகுதான், இது என்னுடைய நார்மல் அப்படின்னு எடுத்தால் இது வெளியில் போகலை, எனக்கு கேள்வியில் TIRன்னு சொல்லிட்டான். அப்போ அந்த ரே இது உள்ளேயே வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அது ரே வந்து அது உள்ளேயே வந்திருக்கு. நம்ம படிச்சிருக்கோம், இது R1ன்னு சொன்னோம், இது R2ன்னு சொல்லியிருப்போம் இந்த ப்ரிசமில் நம்ம கான்செப்டை படிக்கும்போது எல்லாம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல TIRன்னு சொல்லும்போது இதுவும் எனக்கு R2வாக தான் இருக்க முடியும். பிகாஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆங்கிள் வந்து வில் பி சேம். அப்போ இந்த இடத்துல இதை நம்ம அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்ற கான்செப்டில் நம்ம கொண்டு வந்திருப்போம். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தோம், ஸ்னெல்ஸ் லாவை பயன்படுத்தியிருந்தோம். அகெயின் we are going to follow the same. இதுதான் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயும் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அதாவது N1 sin I ஈக்குவல் டு N2 sin R. ரைட். இது வந்து 90 டிகிரி பிகாஸ் எனக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா N2 வந்து இது பாருங்கள், இது வெளியில் போகலை இல்லையா? இது என்னது, இந்த மீடியம் வந்து என்ன சொல்லியிருக்கான், லிக்விடு, அதுக்கு ஒரு வேல்யூ சொல்லிட்டான். என்னது, 3√2/4ன்னு சொல்லிட்டான், which is equal to sin IC. எனக்கு அதுதான் தெரியாதுப்பா இல்லையா? sin IC இது என்னது 3/2. இந்த 1.5ஐ 3/2ன்னு சொல்லலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க.
நாட் இன் ஆல் தி கேசஸ், பட் சம்டைம் இந்த வேல்யூஸை நீங்கள் 1.5 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக 3/2 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ 3/2ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன் என்டையராக இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக மாறிடும். அப்போ sin I இது என்னது 3/2, இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பாருங்களேன் நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது, √2 and then divided by 2. திஸ் இஸ் நத்திங் பட் இதை வந்து √2ன்னு எழுதிட்டு இதை 2 × 2 √2 × √2 அப்படின்னு எழுதுனா 2 கேன்சல் ஆகுது, அதாவது √2. இப்போ ரிமைனிங் வந்து 1/√2 மட்டும் இருக்குது. அப்போ சைன் இன்வெர்ஸ். அப்போ இது என்னவா இருக்க முடியும், நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 45 டிகிரி. கரெக்டாக? அப்போ என்னுடைய ஐசி வந்து அதாவது என்னுடைய கிரிட்டிக்கல்லாம் இது 45 டிகிரி அப்படின்னு, அதாவது we are talking about this part alone. அப்போ எனக்கு வந்து அது 45 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து எனக்கு 45 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து அடுத்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து இந்த ஆங்கிள் தானே நமக்கு கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் விச் த ரே ஜஸ்ட் அண்டர்கோஸ் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். என்னோடய ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து என்னுடைய இந்த டேர்மும் இது என்னவா இருக்கோ அதே தான் நமக்கு இந்த இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ ஐம் கோயிங் டு ரீரைட், சாரி, இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், பிகாஸ் என்னுடைய ஐசி will be equal to your இந்த எமர்ஜென்ட் ரே. ஆக்சுவலி அது எமர்ஜென்ட் ரே, பட் ஆனால் அது வெளியில் வரல, அது உள்ளே வந்துருச்சு இல்லையா. ஸோ இது ரெண்டும் வந்து என்னது 45 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட், அடுத்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய R1 + R2 இது நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த ஈக்குவலேட்டரல் we have studied this. இதில் தான் நம்ம வந்து இந்த R1 and R2 ஈக்குவலாக இருக்கும்போது 2Rன்னு வரும். அப்போ R வந்து A/2ன்னு எடுத்திருப்போம். பட் இங்கே அப்படிலாம் கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்னுடைய R1ன்றது இங்கே இருக்கிறது தான் R1, தவிர இங்கே இருக்கிறது தான் R1. அப்போ R1 இஸ் நத்திங் பட் A - R2. R2ன்றது உங்களுக்கு தெரியும், பிகாஸ் தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஐசி இல்லையா. அப்போ அது என்னது 45 டிகிரி. ஏன்றது என்ன, நமக்கு கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு இந்த இடத்துல ஆங்கிள் அண்ட் 75 டிகிரி. யா கரெக்ட், ஆங்கிள் 75 டிகிரி. பாருங்கள், ப்ரிசம் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் தென் ஆங்கிள் வந்து 75 டிகிரி. அப்போ அது வந்து 75 டிகிரி அப்படின்னு எடுத்திருக்கு. இந்த R2 நம்ம என்ன சொன்னோம் 45 டிகிரின்னு சொல்லியிருக்கு, விச் இஸ் நத்திங் பட் அரௌண்ட் 45 30 டிகிரின்னு வரும். அப்போ என்னுடைய R1 இஸ் 30, இது 30 டிகிரி. ஓகேவா, அது வந்து 30 டிகிரி. நமக்கு இது தெரிஞ்சதா. இப்போது இந்த இடத்துல நம்ம இன்னொரு சிம்பிளான டேர்மை கூட நம்ம பயன்படுத்தலாம். நமக்கு இந்த ப்ரிசம் இப்படி இருந்தது, ஒரு ரே வந்து இப்படி போச்சு, இதை நம்ம நார்மல்னு சொன்னோம், இந்த ரே வந்து இப்படி பெண்டாச்சு, இதோடைய ஆங்கிள் வந்து நம்ம R1 30 டிகிரின்னு சொல்லிட்டோம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், பர்பண்டிகுலரில் இருக்கும். இது 30 டிகிரினா இது வந்து 60 டிகிரியாக இருக்கும். கரெக்டு தானே, ஏன்னா இது ரெண்டு 90 டிகிரி இல்லை, இது 30 டிகிரினா இது 60 டிகிரியாக இருக்க முடியும். ஸோ இதை வச்சு கூட we can easily simplify this one, பிகாஸ் எனக்கு இது பாருங்கள், இது எனக்கு வந்து இப்படி இருக்கிறது, ரைட், இப்படி இருக்கிறது இல்லை. அப்போ இந்த இடத்துல எனக்கு இது 60, இது 30. ஸோ வாட் we are going to find I. இந்த ஐயை நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 45 இந்த கான்செப்ட் எல்லாம் நமக்கு புரிஞ்சது தான். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அகெயின் if I apply N1 sin I equal to N2 sin R. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்ஃபேஸை பற்றி பேசுகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ். அப்போ என்னுடைய ஐ தான் நமக்கு வந்து இப்போ இங்கே எனக்கு வந்து வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரில் தான் இருக்குது. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் இட். அப்போ sin I which is equal to N2. N2ன்றது அந்த கிளாஸுக்கான இது தான். ஸோ நமக்கு வந்து கேள்வியில் வந்து அந்த ப்ரிசம்ன்றது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட்டு ஓகே. ஸோ தி மென்ஷன் அந்த அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 3/2 இல்லையா, 3/2. அண்ட் தென் என்னுடைய சைன் ஆர், சைன் என்ன சொல்லியிருக்கு நம்ம வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம், விச் இஸ் 30 டிகிரி. அப்போ சைன் 30 டிகிரி நம்ம ப்ரீவியஸாக நம்ம சொன்னோம், விச் இஸ் நத்திங் பட் 1/2. அப்போ இது என்ன சொல்லலாம், 3/4. ஓகேவா, சைன் அப்படின்றது இந்த இடத்துல 3/4 அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ என்னுடைய ஐ இஸ் நத்திங் பட் சைன் இன்வெர்ஸ் 3/4. அவ்வளோதான். ரைட், இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ கேல்குலேட் திஸ். பட் இதோட நமக்கு டேப்லர் லாகரிதமிக் டேபிள்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பெட்டர் யூ கேன் ஸ்டாப் வித் திஸ் ஆல்சோ, தே வில் கிவ் ஃபுல் மார்க். ஓகே, சைன் இன்வெர்ஸ் 3/4. நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் இஸ் எலக்ட்ரோ atom. okay so we'll skip this as of now, நமக்கு இது வேண்டாம். okay, coming to this one,
the focal length of the object and then eyepiece. Yeah, இந்த செக்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், ரைட்? எஸ்பெஷலி நம்ம வந்து ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், இதில் வந்து நமக்கு மேஜராக நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கு என்ன சொல்லுவாங்க, the focal length of the objective and the eyepiece of the compound microscope. இது வந்து ஆப்ஜெக்ட் 1 சென்டிமீட்டர், அது வந்து ஐபீஸு 2.5 சென்டிமீட்டர். ஓகேவா? இது ரெண்டு நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபைண்ட் த டியூப் லென்த் ஆஃப் த microscope for obtaining the magnification of 300. Magnification of 300 in the length. Suppose எனக்கு இது வந்து டெலஸ்கோப்பாக இருந்ததுன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் என்ன சொல்லலாம், F0 FE, அவ்வளோதான். ரைட்டா? ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஆட் போத். அப்போது 3.5 வில் பி யோர் லென்த் ஆஃப் த டெலஸ்கோப். பட் இங்கே அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லென்ஸுக்கான ஃபோக்கல் லென்த்து கொடுத்தாச்சு, அதனுடைய மேக்னிஃபிகேஷன் கொடுத்தாச்சு, என்னுடைய லென்த் வந்து என்னன்னு கேட்குறாங்க. நம்ம படிச்சிருக்கனுடைய மேக்னிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் h'/h ஆர் L/f0 அப்படின்னு படிச்சிருப்பேன். பிகாஸ் இந்த L/f0 தான் நீங்கள் 1 + d/f நியர் பாயிண்ட்டுக்கும் வெறும் d/f அப்படின்றது அந்த இது இன்ஃபினைட் அந்த கண்டிஷனுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தியிருப்பீங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா யூ கோயிங் டு டூ தி ப்ராடக்ட் இல்லையா? அப்போ யுவர் மேக்னிஃபிகேஷன், ரைட், விச் இஸ் நத்திங் பட் L/f0. ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் த கண்டிஷன் ஃபார் போத். ஓகே, இது FE and then L/f0 d/fe. கரெக்டா? You can use either equation to find the length. It can be anything. ஓகேவா? ஸோ இன்ஸ்டட் லைக் இது வந்து நமக்கு பெரிய ப்ராசஸ், இதில் எல்சிஎம் எடுக்கணும், அப்புறம் சால்வ் பண்ணணும். பெட்டர் ஐ கேன் கோ வித் த செகண்ட் ஈக்குவேஷன். என்னுடைய லென்த் மட்டும்தான் வேணும், என்னுடைய டி தெரியும் விச் இஸ் 25, F0 தெரியும், FE தெரியும், எல்லா கேள்வியில் இருக்குது. தேர்ஃபோர் யுவர் L இஸ் நத்திங் பட் m டைம்ஸ் ஆஃப் F0 FE/d. M தெரியுமா? தெரியும் 300. F0 தெரியுமா? தெரியும் 1. FE தெரியுமா? 2.5. D தெரியுமா? 25 சென்டிமீட்டர். அது எந்த டவுட்டுமே கிடையாது, ரைட்? ஸோ எவ்ரி திங் இஸ் இன் சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர்லேயே ரெப்ரசன்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ தட் வில் பி யுவர் லென்த் ஆஃப் த இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னுடைய அந்த டியூப்னுடைய லென்த். ஓகே, ஃபைன். இங்கே பாருங்கள், a ray of light is incident, right? A ray of light is incident at an angle of 60 degree. அப்போ என்னுடைய ஐ வந்து இந்த இடத்துல தெளிவாக கொடுத்தாச்சு. on one face of a prism, ரைட்? ஒரு ப்ரிசம் இருக்குது, அந்த ப்ரிசமில் என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து தெளிவாக கொடுத்துச்சு. டயக்ராம் தான் நமக்கு முக்கியம். இன்சிடென்ட் பண்ணுறாங்களாம், இதனுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் தான் என்ன சொல்லிட்டான், 60ன்னு சொல்லிட்டான். 60 of the angle, one face of the prism of an angle வந்து 30 degree. Right? A ray of light is incident at an angle of 60 degree on one face of a prism of angle face of a prism of angle 30 degree. அப்போ இந்த prism உடைய angle வந்து நமக்கு என்ன சொல்லிட்டான், 30 டிகிரின்னு சொல்லிட்டான். 30 டிகிரின்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்து பாருங்க, the ray emerging out of the prism makes an angle of 30 degree. பாருங்க, இப்போ இது வெளியில் வருது, இப்போ இந்த ரே இப்படி போயிட்டு இப்படி வெளியில் வருது இல்லையா, இது வந்து என்னுடைய நார்மல். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த நார்மலுக்கும் இதுக்கும் இடையில் ஃபார்ம் ஆகிற அந்த ஆங்கிள் தான் எமர்ஜென்ட் ரே. நமக்கு தெரியும் அந்த எமர்ஜென்ட் ரேவுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்கான், 30 டிகிரின்னு சொல்லிட்டான். எமர்ஜென்ட் ரேவுடைய ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு சொல்லிட்டான். அப்போது வாட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு ஹேப்பன் ஹியர் வித் த இன்சிடென்ட் ரே? ஓகே, இப்போ இது ரெண்டும் சேம்னா நம்ம வந்து மினிமம் டிவியேஷன் சொல்லலாம். ஏன்னா ஐயும் ஈயும் வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம மினிமம் டிவியேஷன் அப்படின்ற கண்டிஷனை முடிச்சிருவோம். அப்படிங்க அப்படிலாம் கொடுக்கல. calculate the refractive index of the prism. refractive index of the prism. அப்போ நமக்கு இந்த I இருக்கு, இந்த E அதாவது R லாஸ்ட்டாக இருக்கு, அப்புறம் இந்த ஆங்கிள் ஆஃப் பிரிசம் 30 டிகிரி. அவ்வளோ, இதில் எதுவுமே இல்லையே.
n அப்படின்றது என்னது sin a plus dm by 2 upon sin a by 2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் கேட்குறாங்க. ரைட், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக சிந்திக்கணும். ரைட், அவ்வளோதான். சரியா? யூ கேன் சிம்பிளி சப்ஸ்டியூட் த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகேவா? எல்லாமே டைரக்ட் வேல்யூ தான், யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டியூட் டைரக்ட். ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இப்போ சப்போஸ் நமக்கு கேள்வியில் கிளாஸ் அப்படின்னு கொடுத்தானா யூ நோ நீட் டு வரி, சின்ஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் வந்து நமக்கு 1.52 அப்படின்றதுனால யூ கேன் ரைட் டைரக்ட்லி. ரைட், யூ கேன் ரைட் டைரக்ட்லி. இதான் நமக்கு வந்து இருக்குது. பட் இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இந்த டிஎம், இந்த மினிமம் டீவியேஷன், அந்த மினிமம் டீவியேஷனுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணியிருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஏவை நம்ம என்ன சொல்லியிருப்போம், R1 + R2ன்னு சொல்லியிருப்போம். அப்படியே அந்த மினிமம் டீவியேஷனுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, நமக்கு I + E - Aன்னு இருக்கும் இல்லையா? அப்போ I அப்படின்றது என்ன 60 டிகிரி, E அப்படின்றது என்ன 30 டிகிரி, A அப்படின்றது என்ன 30 டிகிரி. அவ்வளோதான். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ. அப்போ என்னுடைய மினிமம் டீவியேஷன் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் இப்படி சால்வ் பண்ணாலும் சந்தோஷம் தான். ரைட், இப்படி சால்வ் பண்ணாலும் சந்தோஷம். இல்லைனா இன்னும் சிம்பிளாக நான் எடுத்துகிட்டு போகிறேன் சார், ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் டூ பிக் காம்ப்ளிகேட்டடே வேணாம் சார் அப்படின்னா n1 sin I, n2 sin R. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு. ஸோ அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ n1ன்றது பார்த்திங்கன்னா ஏரில் தான் நம்ம இன்சிடென்ட் பண்ணுறோம். அப்போ sin I by sin R. I என்ன 60 டிகிரி, sin 60 டிகிரி, R என்ன 30 டிகிரி, sin 30 டிகிரி. அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சு போச்சு. ரூட் எவ்வளோ வருது, 3 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2. ரைட், அப்போ வந்து 2 டைம் அவ்வளோதான். அப்போ என்னுடைய வேல்யூ வந்து 2. முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு சால்வ். அப்போ இந்த இடத்துல இது ஆங்கிள், சாரி நான் நம்பர் நினச்சிட்டேன். திஸ் ஆங்கிளில் யூ கேனாட் கேன்சலில் sin 60 டிகிரி, டிகிரி 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 60 30 கிடையாது. இப்போ sin 60 டிகிரியுடைய வேல்யூ நமக்கு தெரியும், √3/2. இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல யூஸ் பண்ணது தான் 2. அப்போ √3/2, அப்போ 2 இன்வெர்ஸ் பை 1, அப்போ 2 கேன்சல் ஆகுது. ஸோ யூ ஹேவ் √3. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட், அட் தட் இஸ் sin 60 டிகிரி, sin 30 டிகிரி. Go for this. An equilateral prism of a prism has a refractive index 1.6 in air. ரைட்டா? ஒரு ஈக்குவலேட்ரல் ப்ரிசம் இருக்குது, அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கொடுத்தாச்சு. கால்குலேட் த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் டிஎம் என்னன்னு கேட்குறாங்க. when kept in a medium of refractive index 4√3/2. ரைட்டா? அப்போது என்னுடைய ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் எதனா கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் ஈக்குவலேட்ரல். அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் 60 டிகிரி. அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பாருங்கள், நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 1.6. ஓகே, calculate the minimum deviation of the prism when it is kept in a medium. அப்போ இது ஏரில் இவ்வளோ, மீடியமில் என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து 4√2/5. மீடியம்லேயும் ஏர்லேயும் டிஃப்ரெண்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to compare. ஸோ ரெண்டு மீடியத்துக்கும் we are going to compare. நமக்கு என்ன தெரியும், C என்னன்றது C/V, இது 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ n2 அப்படின்றது C/V2. அப்போ இந்த இடத்துல when you take the ratio n2/1 n2/n1 இல்லை n1/n2, whichever way you like. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த C-யும் இந்த C-யும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆப்வியஸ்லி will have a refractive index. ஸோ ஃபார் ஏர் அண்ட் மீடியம் சொல்லும் போது ஏருக்கு 1 ஆகிடும். ஸோ யூ will have your refractive index for that particular medium n. அப்போ என்ன சொல்லலாம், you have your glass and the prism plus and the medium. ரைட்டா? prism and then medium. You know the refractive index term sin I by sin R. நம்ம யூஸ்வலாக எழுதுகிற அதே ஃபார்முலா. இந்த ஐயுடைய வேல்யூ நமக்கு தெரியும். என்ன பண்ணோம், I + E - A.
கரெக்டாக ப்ரீவியஸில் அதான் எழுதியிருக்கும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ ஹேவ் யுவர் ஐ அலோன். அப்போ இது அப்படி கொண்டு போயிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் யுவர் ஆர், ரைட், சைன் ஆர். ஸோ ஆர் வந்து you know that is a equal to r1 plus r2. so since இது minimum deviation அப்படின்றதுனால இது ரெண்டு சேமாக இருக்கும். அப்போ 2r equal to a. அப்போ rன்றது a/2. அப்போ மினிமம் டிவிஷனை யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சைன் a ப்ளஸ் dm அப்பான் 2 டிவைடட் பை சைன் a/2. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு இந்த மினிமம் டீவியேஷன் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாஸு அப்பான் இது. அப்போ 1.6 அப்பான் 4√2 இங்கே இன்ட்டு 5 எழுதிக்கிறேன். அப்போ 1.6 இன்ட்டு 5 போட்டு பாருங்களேன். 5 6 30 அண்ட் தென் 1 8. அப்போ 8ன்னு வரும். இதை கொஞ்சம் 8/4√2ன்னு மாற்றிடலாம். அப்போ இது இன்னும் கேன்சல் பண்ணால் ஆஹா நல்லா இருக்கே. இது வந்து √2 இன்ட்டு √2 போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 போய்டும். அப்போ √2 மட்டும் இருக்கும். which is equal to the sin, yeah, sin angle of prism equilateral, so 60 plus dm you don't know upon 2 divided by sin a 60/2 which is 30 degree. sin 30 degree is 1/2 இல்லையா? 1/2. அப்போ அந்த 2 அப்படி போயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்? 2√2 அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு dm தான் வேணும். I'll go with this √2 sin a plus அதான் அந்த 60 30 டிகிரி. இது என்னது? 1/2 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் திஸ் பிகம்ஸ் 2√2 அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இங்கே ஒரு 2 இருக்குது. அந்த 2 அங்கே போயிடுச்சுன்னா 4 அப்படின்னு மாறிடும். அப்போது சைனு 60 டிகிரி ப்ளஸ் dm அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 நம்ம அங்கே எடுத்தோம் இல்லையா? ஸோ இட் இஸ் காமன் ஃபார் போத். ஸோ லைக் இட் இஸ் காமன் தான். அப்போ நான் அதை அப்படியே எடுத்துட்டேன். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. திஸ் 1.414 யூ நோ தட். அண்ட் தென் யூ ஹேவ் திஸ் சைன் 60 டிகிரி அண்ட் தென் இந்த dm மட்டும் இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு கண்டிஷன், எனக்கு இந்த இடத்துலையும் சைன் இருக்குது, அந்த இடத்துலையும் சைன் இருக்குது. ஸோ வி கேன் ஆல்சோ நெக்லெக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல ஆங்கிள் இஸ் வெரி ஸ்மால், மினிமம் டிவியேஷன் கண்டிஷன் வேறு கொடுத்துருக்கு. ஸோ சின்ஸ் என்னுடைய ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வி நெக்லெக்ட் தட் டேர்ம். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஹேவ் திஸ், ரைட், திஸ் அண்ட் தென் இந்த dm இருக்கும். ஸோ அதை வந்து யூ ஆர் கோயிங் டு ஸ்ப்ளிட். ஓகே? ஆர் இந்த இடத்துல இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, sin 60 ப்ளஸ் dm அப்படின்னு இருக்குது. இந்த 2 வந்து ரெண்டுத்துக்கும் காமன். இப்படியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அகெயின் இது வந்து சைன் 30 டிகிரியாக மாறிடும். ரைட்? அகெயின் சைன் 30 டிகிரியாக மாறும்போது தட் பிகம்ஸ் ஈவன் மோர் ஈஸியர். நீங்கள் அதை சிம்பிளாக இன்னும் 1/2 அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற 2 அங்கே இருக்கிற 2 இன்னும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். யூ கேன் ஆல்சோ கோ இன் தட் பேட்டர்ன். அப்போ நமக்கு வந்து இங்கே dm/2 மட்டும் இருக்கும். மறுபடியும் அந்த 2 அங்கே போகுது. எப்படி பார்த்தாலும் என்னுடைய ப்ராசஸ் வந்து சேம் தான். ஸோ ஃபைனலி யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த மினிமம் டீவியேஷன்ஸ். ஐ ரிப்பீட், இதை மட்டும் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த ரெண்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்ததுனால அதனுடைய ரேஷியோ எடுத்துகிட்டு என்னுடைய sin a by sin r எடுக்கிறீங்க. இது நமக்கு ப்ரிசம் கொடுத்துருக்கிறதுனால டைரக்ட் கண்டிஷன் சின்ஸ் தே மென்ஷன்ட் மினிமம் டீவியேஷன் அப்படின்றதுனால ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் a 60 டிகிரின்னு சொல்லியாச்சு. dm தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது 60 டிகிரி which is 60/2 is 1/2 30 டிகிரி. அப்போது அதுக்கடுத்து இந்த சைன் இந்த 2 வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறதுனால இது 30 டிகிரின்னு சொல்லிட்டு இந்த dm/2ன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன இருந்தது, வேறு √2 இருந்ததுல்ல, இந்த ரூட் இருந்து அப்போ இது ஒரு 2 போயிடுச்சு. அப்போ அங்கே சைன் இதில் வந்து 1/2, அப்போ மறுபடியும் இன்னொரு 2. இந்த ஈக்குவேஷன் தான் மறுபடியும் வருது. இதே ஈக்குவேஷன் தான். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் dm. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் மினிமம் டிவிஷன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிளில் இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மினிமம் டிவிஷனுடைய ஆங்கிள் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், a ray of light
passes through an equilateral glass prism. Okay va? A ray of light passes through equilateral prism. அப்போ நமக்கு angle வந்து 60 டிகிரின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் டவுட்டு கிடையாது. அடுத்து பாருங்க, such that it goes a minimum deviation. again நமக்கு வந்து மினிமம் டிவியேஷன் கண்டிஷன் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போது when the angle of incident is 3/4 times the angle of prism. so angle of prism oda when the angle of incidence is 3/4 times the angle of prism, so adha vida mukka, okay, 3/4 times. Determine the refractive index of the glass prism and the speed of light in the prism. ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக சால்வ் பண்ண அதே பேட்டர்னில் இருக்கிற ப்ராப்ளம் தான். ஒரு ப்ரிசம் இருக்குது, இந்த ஈக்குவலேட்ரல் ப்ரிசம். இந்த ப்ரிசமில் வந்து பார்த்தோன்னா ஒரு லைட்டை வந்து இன்சிடென்ட் பண்ணுறாங்க. அந்த லைட்டு வந்து இன்சிடென்ட் பண்ண அடுத்து என்ன ஆகுது, மினிமம் டிவியேஷன் போகுது. அப்போ இது வந்து எப்படி இருக்கும், இதுக்கு பேரலாக இருக்கும். எனக்கு இங்கே இருக்கிற ஆங்கிளும் இதிலேருந்து வெளியில் வர்ற இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், ரைட். அதே மாதிரி என்னுடைய R1ம் R2வும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் R1ம் R2வும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அடுத்து டிட்டர்மைன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, டிட்டர்மைன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம். ஓகே, இது கிளாஸ் அப்படின்றதுனால யூ கேன் ரைட், ரைட்டா. ஸோ angle of like 3 இல்லை யா கரெக்ட் தான். You can write simply, since it is a glass, the refractive index of glass is 1.52. Okay va? They'll give the mark, no need to worry about it. They will give the mark. அடுத்து இந்த ஸ்பீடு, இந்த ஸ்பீடு வந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும். n = c/v. இந்த c வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் தான். அப்போ நமக்கு இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 1.52ன்னு சொல்லியாச்சு. அப்போ வெலாசிட்டியை கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதானே. v = c/n. cன்றது 3 × 10⁸. n அப்படின்றது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் which is 1.52. divide, you will get the value. next பாருங்க, a sunshine recorder globe of 30 cm radius, 30 cm diameter. இப்போ டயாமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ இதிலேருந்து நம்ம ரேடியஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா. அப்போ ரேடியஸ் என்ன இருக்கும், இதனுடைய பாதி தான், which is 15. ஓகேவா. அப்போது சன்ஷைன் ரெக்கார்டர் குளோப், இது கொஞ்சம் இட்ஸ் நாட் லைக் நார்மல் ஒன். இந்த கேள்வியை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு சன்ஷைன் ரெக்கார்டர் இருக்குது ஆஃப் குளோபு 30 சென்டிமீட்டராக அதனுடைய டயாமீட்டர், அண்ட் தென் இட் இஸ் மேடப் ஆஃப் அ கிளாஸ். பாருங்கள், அவனை கொடுத்தான் பார்த்தீங்களா. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.52 எக்ஸாக்டாக. பட் 1.5 மட்டும் நமக்கு இங்கே போதும். A ray enters the globe, right? A ray enters the globe parallel to its axis. அப்போ அந்த ஆக்சிஸுக்கு பேரலாக போகுது சன்ஷைன் ரெக்கார்டர் குளோப். ஸோ நார்மலாக அதனுடைய டயாமீட்டர் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஓவரால் இட் இஸ் நத்திங் பட் 30. அப்போ அதனுடைய ரேடியஸ் வந்து 15. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரே என்டர்ஸ் த குளோப். இந்த குளோப் இதுதான் இந்த மாதிரி ஒரு எப்படி parallel to the principal axis. இதுதான் principal axis. இதுக்கு parallel இந்த ரே வந்து போகுதான். Calculate the position from the center of the sphere. Center of the sphere. இங்கிருந்து calculate the position from the center of the sphere where the ray crosses the axis. Obviously the prism இந்த glass தான் இல்லையா. ஐதர் எனக்கு இது எனக்கு நார்மலாக இருக்கும், எனக்கு இப்படி லைக் டுவர்ட்ஸ் தான் வரும், டவுட் இல்லை. இப்படி போகும், ரைட். இந்த இடத்துல வரும்போது எனக்கு இங்கே ரேரர் டு டென்சர் டுவர்ட்ஸ், டென்சர் டு ரேரர் அவே த நார்மல். ஓகேவா, அவே த நார்மல். அப்போ இப்படி போயிடும், சாரி இப்படி வந்துடும். இது டுவர்ட்ஸ் இல்லை, அவே த நார்மல் இப்படி வந்துடும். அப்படியே ப்ரிசம்க்கான டயக்ராம் தான், இப்படி வந்துடுது. அப்போ இதை தான் நமக்கு வந்து இந்த இடத்துல கேள்வியில் கேட்குறேன். அப்போ இதான் என்னுடைய ஃபைனல் இமேஜாக இருக்கும். யூ நோ தட் வெரி வெல். அப்போ இங்கே பாருங்கள், என்னுடைய கண்டிஷன் இது என்ன, எங்கேருந்து வருதுங்க, எதுவுமே கொடுக்கல, பேரலில் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன கண்டிஷன், என்னுடைய யூ வந்து
infinite. Right. அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா we don't know the exact position, நமக்கு தெரியாது. We don't know. பட் நமக்கு வந்து பார்த்தோன்னா இதனுடைய குளோப் லைக் நார்மல் இது தான், ஒன்றும் இல்லை, ரவுண்டாக இருக்கிற ஒரு கிளாஸ், அவ்வளோதான். ஓகேவா, ஸ்பெரிக்கல் மாதிரி. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், ஐ வில் சேஞ்ச் த கலர். இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்கும். செகண்ட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த பக்கம். அப்போ இதுக்கு வந்து லெஃப்ட்டில் இருக்குது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் இருக்குது. அப்போது இது வந்து பாசிட்டிவாகவும் இது வந்து நெகட்டிவாகவும் இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ வாட் வி ஆர் டாக்கிங் சார், அப்போ 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பேசுகிறீங்கன்னா அப்போ நம்ம இது வேறு எதுவும் பேச வரோமே. எஸ், ஒரு ரே இப்படி வருது, இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அவ்வளோதான். அப்போ சிங்கிள் சர்ஃபேஸை நம்ம பேச, அந்த ஸ்பெரிக்கல் லென்ஸை நான் சொல்லிட்டேன்ல, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ N2 V N1 U N2 N1/R ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதுதான் நான் வந்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதனுடைய N2 நமக்கு வந்து கேள்வியில் தெளிவாக கொடுத்தாச்சு 1.5. இது என்னது, ஏர் தான். அப்போ அதோடைய வேல்யூ 1 தான். வி டோன்ட் நோ V, பட் யூ நோ இட் இஸ் பேரலல் அப்படின்றதுனால அது இன்ஃபினிட்டி தான், வேறு ஆப்ஷனே கிடையாது, இன்ஃபினிட்டி தான், அது கண்டிஷன் நமக்கு தெரியும். ரைட். இது இந்த N1 N2 தெரியும், N1 தெரியும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தெரியுமா, பிகாஸ் என்னுடைய டயாமீட்டர் வந்து 30, அப்போ அதனுடைய ரேடியஸ் என்னது 15. அப்போ ஹியர் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் யுவர் V. ஐ ரிப்பீட், N2 வந்து கேள்வியில் இருக்குது கிளாஸு, N1ன்றது ஏர் 1, அதே இது N2 N1, Rன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், நமக்கு டயாமீட்டர் 30, அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதனுடைய பாதி 15 சென்டிமீட்டர். U எனக்கு பேரலாக ஒரு ரே வர்றதுனால, பேரலாக எப்போ வரும்னா அது இன்ஃபினிட்டியிலேருந்து வர்ற கண்டிஷன் தான். ஸோ U வந்து இன்ஃபினிட்டி, இதிலேருந்து Vயை கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு இதுக்கு தான் நான் பேசியிருக்கேன், ஃபஸ்ட்டு சர்ஃபேஸுக்கு தான் பேசியிருக்கேன். இப்போ எனக்கு ரெண்டாவது சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. ரைட். இந்த அது அதாவது இது. இப்போ இந்த ரெண்டாவது சர்ஃபேஸில் அதே ஈக்குவேஷனை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். என்னது, N2 V N1 U N2 N1/R. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா என்னுடைய செகண்ட் சர்ஃபேஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது N1 ஆகவும் இது N2 ஆகவும் இருக்கும். ஐ ரிப்பீட், இது N1 அது N2 இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறது N2 செகண்ட் மீடியம், அது என்னது, இப்போ இது வந்து ஏர் 1, இது வந்து 1.52. ஓகே, இது வந்து 1.52, அதுதான் நமக்கு வந்து இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த U வேல்யூ, ரைட், இந்த U வேல்யூ அண்ட் தென் இந்த V வேல்யூ நமக்கு வந்து வேணும். இந்த V வந்து ஃபைனல் எனக்கு இங்கே கிடைக்கிறது V டோன்னும், பட் Uன்றது இதில் வர்றது இல்லையா, Uன்றது இதில் வர்றது, அது எங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி ஒரு 2 லென்ஸை வச்சு கம்பைன் பண்ணி பேசணும் இல்லையா, அந்த கான்செப்டை தான் இங்கேயும் நான் பேச போகிறேன். யூ கேன் நாட் டேக் டைரக்ட்லி. ஸோ இதில் இருந்து இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன சொல்லியிருக்காங்க 15, டயாமீட்டர் வந்து 30, டயாமீட்டர் வந்து 30. அப்போ எனக்கு இதனால் எனக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த V இருக்கு இல்லையா, அந்த Vயை இந்த 30யோட சப்ராக்ட் பண்ண போகிறீங்க, அதுதான் உங்களுடைய Uவாக இருக்கும். ஐ ரிப்பீட், 30 மைனஸ் இந்த V வில் பி யோர் U. அதே 2 லென்ஸ் கான்செப்ட் தான். அந்த Uவை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகே, அந்த Uவை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் யுவர் V. இந்த R வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது 15 தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் இங்கே என்ன சின்ன சேஞ்சுனா, இங்கே லெஃப்ட்டில் இருக்கிறதுனால அதை நெகட்டிவில் எழுத போகிறீங்கப்பா, லெஃப்ட்டில் இருக்கிறதுனால நெகட்டிவில் எழுத போகிறீங்க, மற்றபடி எல்லாமே சிமிலர். அப்போ யூ வில் கெட் த ஃபைனல் இமேஜ். லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான் செகண்ட் சர்ஃபேஸுக்கும் பண்ண போகிறீங்க, அதே ப்ராசஸ் தான் செகண்ட் சர்ஃபேஸுக்கும் பண்ண போகிறீங்க, அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேவா, ரைட். இப்போ இதை பாருங்கள், இது நமக்கு வந்து கொஞ்சம் கேள்வி ரொம்ப பெருசாக இருக்கும், எனக்கே தெரியுது பார்க்கும்போது. கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி தான் கேள்வியை பாருங்கள். பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட் எஸ், ரைட், வி டோன்ட் நோ வாட், பட் அ பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட் எஸ் இஸ் பிளேஸ்ட் அட் த பாட்டம் ஆஃப் த வெசல். ரைட், பாட்டம் ஆஃப் த வெசல் ஒரு பாயிண்ட், ஒரு லைட் இருக்குப்பா, அந்த லைட்டை எஸ்ன்னு சொல்கிறாங்களாம். அது வந்து ஒரு வெசலுக்கு பாட்டமில் பிளேஸ் பண்ணியாச்சு. கண்டெய்னிங் அ லிக்விட் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 5/3, கண்டெய்னிங் liquid of refractive index 5.3.
a person is viewing the source. ஒருத்தர் வந்து அதை வந்து பார்க்குறாரு, அந்த லைட்டை வந்து அவர் பார்க்குறாரு from just above the surface, அந்த சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் மேலே. there is an opaque disc of radius 1 centimeter. பாருங்கள், ஒரு வெசல் இருக்கு, அந்த வெசலில் ஒரு லைட்டை ப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த லைட் இந்த இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 5/3 சொல்லிட்டான். அதையும் மீறி அந்த லைட்டு வந்து அந்த லைட் வெளியில் வருது, ஒருத்தர் வந்து அதை பார்க்குறாரு. அந்த சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒபேக் மீடியம் இருக்குது, அதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர். ஓகேவா, அதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டரில் இருக்குது. the center of the disk, I repeat, the center of the disk lies vertically above the surface, vertically above the surface. அப்போ இங்கே என்ன நடக்குது? above the surface, sorry, source O. the liquid from the vessel is gradually drained. இப்போ குறையுது, ரைட்? அந்த லிக்விட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதான் out through the tap. What is the maximum height of the liquid for which the source cannot be seen at all? இதை நம்ம வந்து ஒரு கான்செப்டில் படிச்சிருப்போம், ரிஃப்ராக்ஷன் தான். எனக்கு இந்த எப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிருப்போம்னா, ஐ திங்க் நான் இதை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஒரு சர்டின் டிஸ்டன்ஸில் நிற்கிறீங்க, இது எம்டியாக இருக்குது. இப்போ இங்கேருந்து ஒருத்தர் வந்து அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் தெரியல. ஒரு காயின் வச்சு கூட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ரைட்டா? அப்போ அந்த இடத்துல இங்கே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அந்த காயின் வைக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் பின்னாடி போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகிறீங்க, ஒரு சர்டின் டிஸ்டன்ஸில் நீங்கள் போயிட்டு நிற்கும்போது அந்த ஆப்ஜெக்டே உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஓகே, அந்த ஆப்ஜெக்டே உங்கள் கண்ணுக்கு தெரியல. இப்போ யாருன்னா ஒருத்தர் இதில் தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் இப்படி வெளியில் எலிவேட் ஆன மாதிரி இருக்கும். இது எதனாலனா, என்னுடைய ரே வந்து இப்படி போகுது, ரைட்? இது வந்து எனக்கு நார்மல், இந்த ரே இப்படி நேராக போகாமல் இப்படி பெண்ட் ஆகிடும், ஏன்னா தெர் இஸ் அ ரிஃப்ராக்ஷனில். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு இங்கே தெரிகிற மாதிரி இருக்குது. இதுதான் அந்த எலிவேஷனுக்கான அர்த்தம். இதை நம்ம வந்து அப்பேரண்ட் டெப்த், ரியல் டெப்த் அப்படின்னு ஒரு கான்செப்டில் படிச்சிருப்போம். பட் இங்கே நமக்கு அந்த மாதிரி இல்லை, ஒரு லைட்டை ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஒரு லைட்டு நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும், பட் ஆனால் வந்து நமக்கு டைரெக்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த கான்செப்ட் வந்து நம்ம இது ரிலேட்டடாக புக் பேக் ப்ராப்ளமும் இருக்குது. இது நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ஸ்டேட் போர்டு சிலபஸில் இந்த டாபிக் இருக்கும். ஓகே, ஒரு அக்வாட்டிக் அனிமல் இந்த தண்ணியில் இருக்கும்போது அதனுடைய விஷன் இது மட்டும்தான் இருக்கும். இந்த ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன் ஆர் ஸ்னெல்ஸ் விண்டோன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னுடைய ரேடியஸ். ஓகேவா, இதுதான் என்னுடைய ரேடியஸ். அப்போ இந்த ரேடியஸ் தெரிஞ்சதுன்னா இது எவ்வளோ ஏரியாவை ஆக்கியபை பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டைரக்ட் சப்ஸ்டியூஷனே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் பெருசாக யோசிக்கிற அளவுக்குலாம் இவங்க ஒன்றுமே கிடையாது. என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த லிக்விட் ஃபார் விச் இந்த ஹைட் கேட்குறாங்க, ரைட்டா? இந்த ஹைட்டை வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல ஒரு ரே இப்படி போகுது, இந்த ரே இப்படி போகிறது வந்து இப்படி சர்ஃபேஸ்லேயே இப்படி போயிடும், இப்படி போகிற ரே வந்து இப்படி சர்ஃபேஸ்லேயே போகும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த கான்செப்ட் படிக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம், இது வந்து என்னுடைய இது ஐசினா இதுவே என்னுடைய ஐசியாக தான் இருக்கும். இது வந்து எனக்கு 90 டிகிரி, பிகாஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் தான் அது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னுடைய ஐசி இது வந்து எனக்கு 90 டிகிரி இல்லை. அப்போது N1 sin ஐசி ஈக்குவல் டு N2 ஏர், அதுவும் 1 தான். sin 90 டிகிரி 1. அப்போ என்னுடைய sin ஐசி மட்டும் இருக்குது. sin ஐசின்றது 1/n. அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய வேல்யூ வந்து 5/3, which is nothing but 5/3னா 3/5ன்னு வரும், கரெக்டாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். பட் நமக்கு வந்து இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஹைபாட்டனஸ், ரைட்? ஆப்வியஸ்லி யூ வில் பி யூஸிங் யுவர் இது tan, பிகாஸ் எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனா tan அப்படின்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ரைட்? ஸோ tan இல்லையா? ஓஷா சோட்டா, இதையே நான் வந்து கொஞ்சம் பயன்படுத்த விரும்புகிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யூ நீட் யுவர் திஸ் சைடு, இந்த சைடு எனக்கு வேணும், இந்த சைடு ஹைட்டு வேணும்.
அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் யூ கேன் ஆல்சோ கோ வித் தட் பேட்டர்ன், ரைட். அப்போது அப்படி எடுத்துகிட்டு போகலாம், அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் ஏன்னா எனக்கு இந்த ரேடியஸ் வந்து எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ த ரேடியஸ், ரைட். எனக்கு ரேடியஸ் வந்து அது என்னன்னே தெரியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன சின்ன சப்ஸ்டியூஷனை நான் இங்கே வந்து கொண்டு வர போகிறேன். உடைய சைன் தானே இங்கே இருக்குது, அந்த சைன் அப்படின்றது என்ன, இங்கே பாருங்கள், ஆப்போசிட் ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் தான் இந்த ஆறு, ஹைப்போட்டனஸ் இது, ரைட். ஹைப்போட்டனஸ் இது. இப்போ ஹைப்போட்டனஸ் எடுத்தால் எனக்கு இந்த அட்ஜசண்ட்டும் வந்துடும், இந்த சைடும் வந்துடும், ரைட். ஆப்போசிட் வந்துடும், இந்த டேர்மும் வந்துடும். அப்போ என்னுடைய சைன் அப்படின்றது என்னது, நமக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் என்னது, எனக்கு இதுதான் ஆங்கிள், இதுதான் ஆங்கிள், இது ஓகே, இதுதான் ஆங்கிள். அப்போ ஆப்போசிட் வந்து 6, ஓகேவா, 6 அப்பான் ஹைப்போட்டனஸ் வந்து இது, which is your r square plus h square. இது ரூட்டுக்குள்ளே இருக்கும், ஏன்னா ஹைப்போட்டனஸ் இல்லை, which is equal to 3/f, fன்ற பாருங்க 3/5. அப்போ இந்த இடத்துல if I do squaring, because I need to remove the square root term, அப்போ r square equal to, divided by r square plus h square 9/25. இப்போ இந்த இடத்துல you can able to find your h நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம், ஓகேவா. ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு யூ கேன் டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. I'll go with this. எப்படி இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் நம்ம காமனாக எடுத்திங்கன்னா அந்த r square 1 போயிடும். அப்போ h square by r square equal to 25/9 வரும். இது இப்படி போயிடுச்சுன்னா 25 - 9/9 வரும், ஓகே. அப்போது எனக்கு இங்கே இருக்கும் h square equal to r square times 25 - 9/9 இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ரேடியஸ் தட் இன் டு தே மென்ஷன் எனிதிங், நோ ஐ திங்க் நத்திங் இல்லை. ட்ராவல் இதோ இருக்குது, அதான் நான் பார்த்தேன். radius 1 centimeter they have given very clearly. அப்போ substitute this r, you will get the value, ஓகேவா. அண்ட் தென் இந்த ரூட்டையும் எடுக்கணும், அப்போ ரூட் அப்படி போகும், அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும், சரியா. ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம். வில் discuss some other problems from this chapter, and also we'll move to the other chapter problems in the next session. Thank you so much for joining the class. Thank you so much.